ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. என்னடா என்ன? உன் போக்குல ரூமுக்குள்ள வந்த, உன் போக்குல போயிட்டே இருக்க. வந்தேன் போறேன், இதுல என்ன இருக்கு? என்ன நினைச்சத முடிச்சிட்டியா? நீ நினைச்சத கச்சிதமா முடிச்சிட்டேலாம். என்ன நினைச்சத முடிச்சேன்? ரொம்ப நேரமா தியான் துளசி கிட்ட தான் இருக்கான். பசிக்குதுன்னு அழுதாலும் அழுதுருப்பான். நான் அவனை போய் பாத்துக்கிட்டு வரேன். தியா, எதுக்கு கத்துதியா? ஏண்டி உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்? உன் புருஷன் ஒரு விஷயத்த உனக்கிட்ட இருந்து மறைக்கானா அதுல 1000 காரணம் இருக்கான். நீ என்னடானா அவளை தியாடி போய் என்ன நீ நினைச்சத சாதிச்சிட்டியா? எனக்கு தியானை பார்க்கணும். அவனை துளசி கிட்ட விட்டுட்டு போயிட்டேன். நான் போய் பாத்துட்டு வரேன்னு சொன்னேன். எதியா ஒரு ஹட்டி எடுத்து வச்சேன்னு வச்சுக்கான். இப்ப என்னவா உங்களுக்கு? நான் ஒரு விஷயத்த உனக்கிட்ட இருந்து முறைக்கணும் அதுல 1008 காரணம் இருக்கான். யார கேட்டுட்டு நீ அவளை தேடி போன? ஓ, நான் அங்கே நீங்க வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தகவல் வந்துட்டா? ஏய், என்ன நினைச்சுக்கிட்டு அவளை தேடி போன? உனக்கு ஏதாவது கேட்கணும்னா என்கிட்ட கேட்டுக்கணும். அதை விட்டுட்டு வெக்கமா இல்ல? ஏற்கனவே உன் ஃப்ரெண்டால பல விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கா. அவளை போய் மிரட்டி என்ன யாருன்னு கேட்ட விஷயத்த வாங்கிட்டு வந்திருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? உனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட கேட்கணும். என்கிட்ட கேட்டுக்கடா. நீ என்ன நடந்தது? உங்க பாதுகாப்புல தானே அவளை வச்சிருக்கியா? குழந்தைக்கு சாருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்ல சாருக்கு வரனுக்கு சம்பந்தம் இருக்கான்னு நீ என்கிட்ட கேட்டுக்கணும். மிரட்டி உனக்கு தேவையான விஷயத்தையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. எனக்கு வேலை இருக்கு. நான் பேசிட்டே நிக்கை எங்கடி போறேன்? இந்த மாதிரி கையை திருக்கிறது, கழுத்து பிடிக்கிறது இதெல்லாம் கூடவே பிறந்ததுல. கொஞ்சம் விடுங்க அர்ஜுன். கேட்ட கேள்விக்கு பதில். நீ யார கேட்டுட்டு சாருவ பார்க்க போன? உனக்கு ஏதாவது பதில் தெரியனா எனக்கிட்ட கேட்டிருக்கணும். உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நீ அவளை தேடி போன? அவள்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேக்குறது? ஏன்ட்ட கேட்டிருக்கணும். அவள் ஏன் பாதுகாப்புல இருக்க போன? உனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டானா எனக்கிட்ட கேட்டிருக்கணும். நீ பாட்டுக்கு பெரிய இவளாட்டம் அவளை தேடி போயிருக்க. அதுக்கு பதில் சொல்லுடி. கை விடுங்க. பதில் கை விடுங்க. பதில் தானே தரேன். சொல்லு. நான் சொல்றது இருக்கட்டும். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க எனக்கிட்ட இருந்து எதுக்கு மறைச்சியா? முட்டாள் முட்டாள் முட்டாள். நீதான் முட்டாளாச்சே. நீதான் ஃப்ரெண்ட் பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சிட்டு திரிகிறியே. அவனுக்கு ஒண்ணுனா என்ன பண்ணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்நேரத்துக்கு அவன் உனக்கிட்ட ஷேர் பண்ண எல்லா விஷயத்தையும் வரன் கிட்ட உளறிட்டு வந்திருப்பியே. அப்படி இல்லன்னா ஆனந்தியமா உங்களுக்கு தெரியுமா? வரன் எந்த தப்பும் பண்ணல. அவன் ரொம்ப வல்லவை நல்லவை. இந்த அகல்யாதான் அவனுக்கு மேல பழிய தூக்கி போட்டிருக்கானு. உன் ஃப்ரெண்டுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு வந்திருப்பியே. சொல்லல போதுமா? தியா, அதான் சொல்லலன்னு சொல்லிட்டேன்ல. நான் ஒண்ணு நம்ப போட்டா இல்ல. இப்பவே தியான் மேல சத்தியம் பண்ணுங்க. பிள்ளைக்கு மேல நான் எதுக்கு சத்தியம் பண்ணணும்? அவள்கிட்ட நீ தெரிஞ்சுக்கிட்டு வந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு பியானுக்கு மேல சத்தியம் பண்ணாங்க. சொல்ல மாட்டேன்னு சொன்னாச்சுல. அது பிறகு இதுக்கு பிள்ளைக்கு மேல சத்தியம் பண்ண சொல்லுதியா? எனக்கு நல்லாவே தெரியும்டி. உனக்கு வரன் எந்த அளவுக்கு முக்கியம்னு எனக்கு தெரியும். நான் உனக்கிட்ட சொல்லாததுக்கு 1000 காரணம் இருக்கான். நீயே ஒரு ஓட்டவாய். எப்ப பாரு வரன் ஆனந்தியமான்னு சொல்லிக்கிட்டு அவிய புராணத்தை தான் பாடுவேன். நீ தலை போட்டு சாருவோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு வச்சுக்கான். அவ ஆசைப்பட்ட மாதிரி நிம்மதியா அமைதியான லைஃப் அவளுக்கு ஒன்னால கிடைக்கலன்னு வச்சுக்கான். தியா பூண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன். இந்த வீட்டை விட்டு அது பிறகு நீ நிரந்தரமா கிளம்ப வேண்டியதான். வீட்டை விட்டு போதுக்கு ரெடினா நீ தாராளமா அவ சொன்ன எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டயும் போய் சொல்லு. சரி. ஏய், கை அர்ஜுன், கை வலிக்குது அர்ஜுன். ஏண்டி நான் பேசிட்டே நிக்கை நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. அதான் சரின்னு சொல்லிட்டேன்ல. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. எவ்வளவு பெரிய விஷயத்தா அவளை மிரட்டி அவ வாயாலே தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். உன்ன நம்ப போறதாவே இல்ல. இப்போ உன் மண்டைக்குள்ள என்ன தெரியுமா ஓடிட்டு இருக்கான்? ஐயோ, அப்ப இந்த அகல்யா கிட்ட நம்ம வரன் தப்பாவே நடந்துக்கிடலையா? நம்ம ஃப்ரெண்டுக்கு மேல எவ்வளவு பெரிய பழிய தூக்கி போட்டிருக்கான். எப்படியாவது அவனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை நம்ம தூத்து துடைக்கணும்னு தானே நினைப்பேன். அர்ஜுன், நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியாச்சுல. இப்பவே ஒன்னில் என் பிள்ளைக்கு மேல நீ சத்தியம் பண்ணனா இல்லன்னா என் மேல சத்தியம் பண்ணணும். பண்றேன். கையை விடுங்க. உனக்கு சத்தியம் பண்றதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. உனக்கு என்ன விட வியான விட வரன் தானே முக்கியம். சத்தியம் பண்ண. உங்க மேல சத்தியமா? உங்க தங்கச்சி சார் என்கிட்ட சொன்ன விஷயத்த என்ன பிரச்சனை நடந்தாலும் என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் ஹெல்ப் பண்ணலாங்கிற நோக்கத்துல கூட நான் சொல்ல மாட்டேன். போதுமா? இது என் புருஷன் மேல சத்தியம். கைடு பொண்ணு சத்தியத்தை மீறினேன்னு வச்சுக்கான். நடக்கதே வேற. அதான் சத்தியம் பண்ணிட்டேன். சந்தோஷமா கிளம்புங்க. ஆமா, இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? பாதிக்கப்பட்ட பொண்ணை மிரட்டி உண்மையை வாங்கிட்டு வந்திருக்கேன். செஞ்சதே கிறுக்கு வேலை. அப்போ நான் அவள்கிட்ட போய் கேட்டது தப்பு. உனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நீ என்கிட்ட கேட்டிருக்கணும். என்கிட்ட எதையும் மறைக்காம எல்லா விஷயத்தையும் சொல்ற ஆளா இருந்தா 6 மாசம் நான் உங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கு தேவையே இருந்திருக்காது. இது நான் முட்டாளா? என் ஃப்ரெண்டு பொண்ணுனா அப்படியே எல்லாத்தையும் சொல்லிடுவேனா?
அன்னைக்கு ஜெசிகா உங்களை பத்தி தப்பு தப்பா என்கிட்ட சொல்லி தந்து நான் உங்களை விட்டு தூரம் போனேன். அப்ப நான் கனடாக்கு தானே போனேன். 6 மாசம் வரன் கூடால தான் இருந்தேன். என்னைக்காவது எங்களுக்குள்ள இதுதான் பிரச்சனை, இதனாலதான் நான் வீட்டை விட்டு வந்தேன்னு அவனுக்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாலும் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் தான் அர்ஜுன் சொல்ல முடியும். யாருக்கிட்ட வரன் தப்பா நடந்திருக்கான், அது ஒரு ஃப்ரெண்டா இருந்ததுக்கு பிறகு எனக்கிட்ட ஷேர் பண்ணலையே. தான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கோங்கிற குற்ற உணர்ச்சியா அஞ்சு கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணிருக்கான். எனக்கு கல்யாணம் ஆயிட்டு அர்ஜுன். எனக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்களும் வியானந்தா. 1000 காரணம் சொன்னால நீ அவளை மிரட்டி உண்மையை வாங்கினது தப்பு. எனக்கிட்ட கேட்டுக்கணும். உங்ககிட்ட கேட்டதா நீங்க உண்மையா அப்படியே சொல்லிருவியா? ஆம்பளைங்கிற உங்க திமிர உங்க ஈகோவை சொல்ல விட்டுருக்குமா? ஆமா, தெரியாம தான் கேக்கேன். எந்த விஷயத்த நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிருக்கியா? நிலன் மேல நீங்க பாசம் வச்சிருந்ததையே ஒரு கோபத்துல தானே வெளிப்படுத்தினியா? உங்களுக்கு நிலன் மேல பாசம் இருக்குன்னு நிலன் கிட்ட காமிச்சிருக்கீங்களா? ஏன்டே ஒரு கோபத்துல தானே அதை வெளிப்படுத்தினியா? யாரு ஒரு டாக்டர்ங்கிறதையே உங்க பிள்ளைய காப்பாத்தணும் கையும் களவுமா மாட்டினதுனாலதான் சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் என்கிட்ட சொன்னியா? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே வருண நீங்க கரைச்சு கொட்டிக்கிட்டு தான் இருப்பியா? இத்தனை அரியர் போட்டு விளையாட்டுத்தனமா சுத்திக்கிட்டு இருக்க கவினையே நீங்க இந்த அளவுக்கு திட்டினதில்ல. 6 மாசம் நான் வருணோட வீட்டுல கனடால இருந்திருக்கேன். அப்ப நீங்க என்னையும் வருணையும் வச்சு கூட தப்பா திட்டினதில்ல. அந்த காரணமே இல்லாம அர்த்தமே இல்லாம வருண திட்டுவியா? எத்தனை நாள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி யோசிச்சிருப்பேன். இவர் எதுக்கு சம்பந்தமே இல்லாம வருண திட்டாரு? அவன் நல்லவன் தானே. என்கிட்ட ஏதாவது அப்ப ஷேர் பண்ணிருக்கீங்களா? நீங்க தான் உண்மையா அப்படியே மறைக்கிறதுல பிரில்லியன்ட் ஆச்சே. நம்ம குழந்தைய எனக்கே தெரியாம சாருக்கு வீடியோ கால்ல காட்சி கொடுத்துருக்கியா? நான் அன்னைக்கு அதை தூக்கிட்டேன். திருப்பி திருப்பி கேட்கேன். பழைய கவினுக்கு மேல போடுறேன். கவினுக்கு மூலமா தான் அந்த பொண்ணுக்கு வியான தெரிஞ்சிருக்கானு. அணக்கமே இல்லாம அன்னைக்கு நின்னியா இல்ல? உங்களுக்கு வியான சாருக்கு எப்படி தெரிஞ்சது? அதுக்கு சம்பந்தமே இல்லாம நின்னியா இல்ல அன்னைக்கு? உங்க சம்பந்தப்பட்ட விஷயம் எதை என்கிட்ட ஷேர் பண்ணிருக்கியா? நான் யார் இந்த வீட்ல? அது எப்படி எனக்கு தெரிஞ்சா நான் உடனே உளறி கொட்டிடுவேன். இத கூட புரிஞ்சுக்க முடியாதவதான் உங்க பொண்டாட்டின்னு நினைச்சிட்டியா? இன்னொரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் கூட விளையாடுறவதான் நான் நினைச்சிட்டியா? உங்க தங்கச்சி சாரா என்ன அசிங்கப்படுத்தும் போது நான் பொறுத்துக்கிட்டேன். எல்லா இடத்துலயும் எனக்கு ஒண்ணுனா நிப்பியாதான். ஆனா சீக்ரெட்டான ஒரு விஷயம் வரும்போது என்கிட்ட எதையுமே நீங்க ஷேர் பண்ணதில்ல அர்ஜுன். அவ்வளவுதான் உங்க பொண்டாட்டி மேல உங்களுக்கு நம்பிக்கை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாம் நான் ஊர் ஊரா சொல்லிட்டு வராதானே எனக்கு வேலை. எப்பா சாமி, உங்க தங்கச்சி சொன்ன விஷயத்த நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். வருணுக்கு அகல்யாக்கு கல்யாணமே நடக்கிறதுக்கு இருந்தாலும் அவன் அகல்யா கழுத்துல தாலியே கட்டினாலாம் நான் தலை போட மாட்டேன். போதுமா? தியா, உங்க தங்கச்சி சொன்ன விஷயம் யார் மூலமா யாருக்கிட்டையும் வெளிப்படுத்த மாட்டேன். போதுமா? எனக்கு தான் வியானை விட நீங்க முக்கியம் ஆச்சே. உங்க மேலே சத்தியம் பண்ணிட்டேலாம். நிம்மதியா கிடந்து உறங்குங்க. தியா, அது அவ வேற ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா சின்ன வயசுலயே. அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை மட்டும்தான் அவ ஆசைப்பட்டது. அகல்யா கிட்ட வருண் தப்பா நடந்துக்கலன்னு எனக்கு தெரியும். நான் நினைச்சிருந்தா இந்த உண்மையெல்லாம் அப்பவே போட்டு உடைச்சிருந்திருக்கலாம். ஏன் உடைக்கலாம்? சில விஷயத்துக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேல வருண் சார்பை புரிஞ்சுக்கணும். ஒரு வேளை இல்ல அந்த பொண்ணு இவ இல்லன்னு வருண் சொன்னா அவளால தாங்கிக்க முடியுமா? இது அவ வாழ்க்கை. எப்ப என்ன முடிவு எடுக்கணும்னு அவளுக்கு தெரியும். அவளை இங்க கொண்டு சேர்க்கியது மட்டும் தான் என் வேலை. இனிமே அவ பாத்துப்பான். கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவே இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சொல்லுவியா இல்ல அப்பப்போ? ஆனா உங்களுக்கு தான் உங்க பொண்டாட்டிக்கு மேல நம்பிக்கையே இல்லையே. தியா, நம்பிக்கை இல்லன்னு இல்ல, இது அவ்வளவு பெரிய விஷயம். நீ பாட்டுக்கு ஆனந்தி அம்மா கிட்டயோ இல்ல வருண் கிட்டயோ எதையாவது போய் உளறி வச்சுட்டியானா? ஆமாங்க, எனக்கு எல்லார்கிட்டயும் போய் உளறிக்கிட்டு இருக்காதான் வேலை. நான் தான் சத்தியம் பண்ணிட்டேன். எல்லாம் சொல்லியே ஆகணுங்கிற சிச்சுவேஷன் வந்தா கூட என் வாயிலேருந்து எதுவும் வராது. சரி, சாரி, அழுது நிறுத்து. கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு இருக்க கூடாது. இனிமே நீ நானும் ஒண்ணு. இதெல்லாம் ஃபாலோ பண்றது நான் மட்டும் தான். உங்களுக்கு இது பொருந்தாது. இந்த வீட்ல நீங்க மட்டும் நல்லவரு. ஒரு தடவை நான் உங்களை விட்டு போனதும் நான் கெட்டவா. நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய், சாரி தியா, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா கூட எனக்கு கோபம் வந்திருக்காது. நீ நேரம் அவளை மிரட்டி போய் கேட்டிருக்க. அவளே ஏற்கனவே நொந்து போய் வந்திருக்கவா. குழந்தைக்காண்டி 3 வருஷம் குழந்தைய விட்டு பிரிஞ்சிருந்தவா. நீயே போய் மிரட்டி கேட்கும் போது பாவம் எல்லாம். எல்லாரும் பாவம், நான் மட்டும் தான் கெட்டவா. சரி, யா பொண்டாட்டி எல்லார விட நல்லவா. போதுமா? எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுட்டேன். இந்த உலகத்துல பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயம், ஆம்பளைங்களுக்கு ஒரு நியாயம். என்னமோ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட நீங்க ஷேர் பண்ற மாதிரி உங்க பிள்ளைய பாத்துக்கிறது, உங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் பண்றது, உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடுறது, இப்படி ஒரு வேலைக்காரியா தானே என்ன பாக்குறியா? ஆரம்பிச்சிட்டியா? சரி, இனிமே எதையும் மறைக்க மாட்டேன். அப்பாப்பா, எதுவுமே என்கிட்ட நீங்க தெரியப்படுத்த வேண்டாம். நான் யார் இந்த வீட்டுல? ஏண்டி, நீ யாருன்னு கூட தெரியாமல இந்த வீட்டுல இருக்க? என்ன நம்ப வைக்கிறதுக்கு உங்க தலைக்கு மேல அடிச்சு சத்தியம் பண்ணணும். அப்பதான் என்ன நம்புவியா? இதுவே இந்த சத்தியத்தை பண்ணாம இருக்கிறதா? போதுப்பா போதும், நான் பட்டதெல்லாம் போதும். என்கிட்ட உண்மையெல்லாம் மறைச்சதே தப்பு. நியாயமா பார்த்தா எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சதை என்ன சமாதானப்படுத்ததான் நீங்க ட்ரை பண்ணிருக்கணும். ஆனா இப்ப சமாதானப்படுத்திக்கிட்டு தானடி இருக்கேன். மொத்தமா சேர்த்து சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். ஐயோ அப்பப்பா,
நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலோட எம்டி, என்னெல்லாம் சமாதானப்படுத்தாதுக்கா. நான் ஒரு சீக்ரெட் தெரிஞ்சதுன்னா அதை எல்லார்கிட்டயும் போய் சொல்லி அவளாச்சே. சரிடி, புலம்பாதான். ஆமா, இனிமே புலம்புறதான் வேலை. கையெடுங்க. என்ன கிளம்பிட்டா? ஏன் தியா, இது என் வீடு. நான் ஒண்ணு வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிருந்தாலும் இது என் புருஷன். நான் வீட்டை விட்டு போவேன்லாம் நினைக்காதுங்க. சமாதானப்படுத்துறது ஈஸி தான் போலயே. அநேகமா நைட்டு மல்லிப்பூ அல்வாவும் தேவைப்படும் நினைக்கேன். ரோசு, நீங்க கேட்க கேள்வியெல்லாம் வாஸ்தவமான கேள்விதான். ஆனா எனக்கே ஒரு பொண்ணு பிடிக்கிறதுக்கு 23 வருஷம் ஆகியிருக்கு. என் டைசன் என் உயிரை விட மேலானவன். அவனுக்கு ஒரு ஜூலியை தேடி கண்டுபிடிச்சு பொருத்தமா அமைச்சு கொடுக்கறதுக்கு மினிமம் ஒரு 5-6 வருஷம் ஆவாதான். அதுக்குள்ள பரலோகம் போய் சேர்ந்துருமே. ரோசு, என் டைசன் வாழ்நாள் முழுக்க என் கூடவே இருப்பான். அது 10-15 வரையும் உயிரோட இருக்குமான்னு தெரியல. அதுக்கு ஆயுள் காலமே அம்பரம்தான். நீ அதுக்கு ஒரு பொண்ணு பார்த்து வைக்கிறதுக்கே 5-6 வரையும் தேவைப்படான்னு சொல்லிய. அதுக்கு முந்தைய அது பரலோகம் போய் சேர்ந்துறான். ரோசு, என் டைசனுக்கு கூட இவனுக்கு ஏத்த பொண்ணாதான் பாப்பேன். அதுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படாம். உனக்கு காலம் தேவைப்படுறதுக்கு முந்தைய அது மேல போய் சேர்ந்துறான். நீ இப்படி இடுக்கிட்டே தெரியாம அதை கீழே இறக்கி விட்டாலாவது. அது அதுக்குன்னு ஒரு சோடியை பாத்துக்கிட்டு போம்பல. நீ இப்படியே இடுக்கிட்டே தெரி. இப்ப கூட அது மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்கிட்டு தான் இருக்கான். இந்த கூறுகட்ட பயலுகிட்ட நம்ம சிக்கி நமக்கு ஒரு பிகர் கூட செட் ஆகலையேன்னு அது நினைக்கும். பாட்டி, எனக்கு தெரியும். என் டைசனுக்கு எப்பேற்பட்ட ஜூலியை பார்த்து வைக்கேன்னு மட்டும் பாருங்க. இந்த 90s கிட்ஸ் பயலோ எல்லாம் பொண்ணு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு கிடக்கானுவான். உனக்கு வந்திருக்க வாழ்வ கண்டியா? ஒண்ணு அருவி, அது பிறவைக்கு ஒண்ணு முட்டை கலக்கி. உனக்கு பொண்ணு மறைஞ்சு போய் நீ நாய்க்கு மாமா வேலை பாக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்க. டைசும், இந்த கழுவி பேசியதை கேட்டேன். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. உனக்கு இந்த அண்ணன் இருக்கண்டா, நீ கவலைப்படாத. ஏ தியா, போடுறா அல்வாவா மல்லிப்பூவா? அல்வாவா? இல்ல ரெண்டும் வாங்கிட்டு வரணும்னாலும் மாமாக்கு ஓகே தான். வெக்கிங் கட்டத்தை சுத்தி யாரெல்லாம் நிக்காவான்னு கூட பாக்க தெரியல. டேய் தம்பி, நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு நிக்க? அண்ணே, நம்ம டைசனுக்கு நல்ல ஒரு பொண்ணு பாக்கணும். அதான் பாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. அவனுக்கும் வயசாயிட்டு போகுதுல்ல. நாய்க்கா? நாய் இல்லானே நம்ம டைசன். அவனுக்கும் வயசாயிட்டே போகுது. சென்னான்னு சட்டப்புட்டுன்னு ஒரு பொண்ணை பார்த்து வேணும்னு சொல்லுது. அவனை எனக்காண்டி நாயா பேயா உழைச்சி, அது நாய் தான் நீ சொல்லலனாலாம். ஆனா இவன் ஏன் உயிரு எனக்காண்டி நிறைய உழைச்சிட்டான். இனிமே இவனுக்கு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. எப்படி நானும் என் முட்டை கலக்கியான் 100 வருஷம் சந்தோஷமா இருக்க போறோமோ, அதே போல என் டைசனுக்கு வர போற ஜூலியான் 100 வருஷம் சந்தோஷமா இருப்பாவன். 100 வருஷம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எதுக்கு காலமே என் கூடல சேர்ந்து அவனுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்காங்க. எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நல்ல ஹெல்த்தியா இருந்தாதான் அவனும் என் கூடல நிறைய வருஷம் இருப்பான். டேய், அவன் பிரச்சனை தெரியாம நீ வேற உன் நாயை தூக்கிட்டு வெளியே போயிரு. அது இருக்கட்டு, என்னமோ அல்வா வாங்கிட்டு வர போறதா எல்லாம் சொன்னா. என் டைசனுக்கு ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்துரு. கேவலமா இல்ல? சேச்சா, இந்த சூடு சொரணை இதெல்லாம் உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு பிறவைக்கு காணாம போயிட்டேன். தாலி கட்டின உடனே சரி, கொஞ்ச நாள் ஆனதுக்கு பிறவைக்கு மல்லிப்பூவா அல்வாவா இல்லனா ரெண்டுமா? அண்ணே, ஏன்டா உனக்கு? என் டைசனுக்கு இருட்டுக்கடை அல்வா வாங்கிட்டு வந்துரு. உன் நாய்க்கு இருட்டுக்கடை அல்வா வாங்குறதுக்கு நான் இப்ப திருநெல்வேலி வரைக்கும் போடுமா? நாய்க்கு அல்வா குடுக்கலாமா இல்லையான்னு உனக்கு தெரியுமா? அது நாயின்னு சொல்லாத. அவன் டைசும். நீ அண்ணைய சமாதானப்படுத்துறதுக்கே இவ்வளவு போராடுதியே. எது சமாதானப்படுத்துறதுக்கா? என்னை சமாதானப்படுத்துறதுக்கு தானே ட்ரை பண்ணியா? ஆமா கவினே. லூசு லூசு லூசு. உங்க அண்ணன் சம்பந்தப்பட்ட ஒரு சீக்ரெட் எனக்கு தெரிஞ்சுட்டு அத நான் எல்லார்கிட்டயும் தெரியப்படுத்திடுவேனா? பொண்டாட்டி மேல நம்பிக்கை இல்லாதவன் கல்யாணமே பண்ணிருக்க கூடாது. நீ என்னடா சொல்ற? கண்டிப்பா நீ நம்பிக்கை இல்லாதவன் கல்யாணமே பண்ணக்கூடாது. ஏன் மூளைக்கிட்டவளே? பாத்தியா மூளைக்கிட்டவரே அவர்தான். அவன் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தனக்கு எது தெரிஞ்சாலும் உடனே பொண்டாட்டி கிட்ட சொல்லிடுவான். இவருக்கு தான் என் மேல நம்பிக்கை இல்லையே. எனக்கு அதான் தெரியல, இவர் என்ன சீக்ரெட் என்கிட்ட சொல்லி நான் யாருக்கிட்ட அதை பரப்பி விட்டேன். அவர் வருஷ கணக்கா மறைச்சு வச்ச ஒரு உண்மை எனக்கு தெரிஞ்சுட்டான். என்ன பாடுபடுத்திட்டாரு தெரியுமா இந்த நேரமா? ஓ, அதுக்குதான் சமாதானப்படுத்த போறானா? அண்ணே, என்னடா அல்வா வாங்குறதா முடிவு பண்ணிட்டேன். எனக்கு டைசனுக்கு இருட்டுக்கடை அல்வா வாங்கிட்டு வந்துரு. அவனே அவனை சாத்தியவன் பத்துக்க போயிறேன். மக்கா, இப்ப என்ன நீ மறைச்சு வச்சிருந்த சீக்ரெட் உன பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அத வேற உலகிட்ட சொல்லிடுவானா பயப்படியா? பொண்டாட்டி அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டா. ரோஸ் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். பிரிட்ஜுக்குள்ள இருக்க ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு பிரிட்ஜ் திறப்பா. 10 நிமிஷம் என்னத்துக்கு திறந்தானே தெரியாம யோசிச்சுட்டு நிக்கவா. ரூமுக்குள்ள இருந்து வெளியே வரதுக்கு முந்தி அவளுக்கு மறந்து போயிருக்கான். பாட்டி, நானா மெமரி லாஸ் கேஸா? நான் தான் பாத்துக்கிட்டு நின்றுக்கனே.
தக்காளி பழம் எடுக்கிறதுக்கு தான் பிரிட்ஜை திறந்திருப்பேன். 10 நிமிஷம் யோசிச்சுக்கிட்டு நிப்பேன். இப்ப என்னத்துக்கு பிரிட்ஜை திறந்தான்னு யோசிச்சுக்கிட்டு நிப்பேன். எத்தனை நாள் நான் பாத்துக்கிட்டு நின்றுக்கேன். அர்ஜுனே, பியாரா நீ கவலையே படாத. இந்த வீட்டு வாசலுக்கு போறதுக்கு முந்தி என்ன விஷயம் கேள்விப்பட்டாலோ அது மறந்துருப்பான். இது தெரியாம நான் சமாதானப்படுத்துறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாத்தியா. நான் என்னமா சமாதானம் ஆகல. சமாதானப்படுத்துறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். சொல்லும் அதுக்கு தான் மல்லிப்பூ அல்வா வாங்குறதுக்கு போறேன். உனக்கு ஓகே தானே சமாதானம் ஆகுறதுக்கு? சிப்பா, என்ன என்னடா உனக்கு? என்னை மறக்காம எங்களுக்கு வாங்கிக்கிட்டு வந்துரு. சரி அனி, அந்த சீக்ரெட் தான் என்ன என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. முப்பளே ஓட்ட வாயை வச்சுக்கிட்டு உளர்னு வச்சுக்கான். பாத்தியா பாத்தியா பாத்தியா, மிரட்டியத பாத்தியா? இவ்வளவுதான் என் மேல நம்பிக்கை. எங்களுக்குள்ள எது நடந்தாலும் வெளியே சொல்லியதான் என் வேலை. ஏதாவது எங்களுக்குள்ள நடக்கிற விஷயத்த வெளியே நான் பரப்பி விட்டுருக்கேன். சேச்சா, நீங்க அக்மாவுக்கு தங்கம் இல்ல அண்ணி. இந்த வீட்டுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்தாரு? சாரி சாரி, பழி வாங்குறதுக்கு கூட்டிட்டு வந்தாரு. பழி வாங்குறதுக்கா? என்னைக்காவது என் வாயால இதை உங்ககிட்ட எல்லாம் சொல்லிருப்பாரா? சொன்னதே இல்ல அண்ணி. மெண்டல் மெண்டல். அதோட கோவத்துல என்ன அடிக்கலாம் செஞ்சிருக்காரு. அதை என்னைக்காவது வெளியே சொல்லிருப்பனா? என்ன இருந்தாலும் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கவனா? அடிச்சதை இன்னைக்கு இது வரைக்கும் வெளியே சொல்லிருப்பனா? பாவி, என்ன போய் தப்பா புரிஞ்சு வச்சுட்டாரே. நான் எல்லார்கிட்டயும் சொல்லிருவேன்னு என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சு வைக்காரு. ஏதாவது உங்ககிட்ட எல்லாம் நான் ஷேர் பண்ணிருக்கேனா? இல்லவே இல்ல அண்ணி. உங்களை பழி வாங்குறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தாங்கன்னா எங்களுக்கு தெரியாது. உங்களை அடிச்சான்னு கூட எங்களுக்கு தெரியாது. உங்க வாயால நீங்க என்னைக்குமே சொன்னதில்ல அண்ணி. இதோ இப்ப கூட சொன்னதில்ல. இதெல்லாம் நாங்களா தெரிஞ்சுக்கிட்டது. சொன்னனான்னு கேட்டுட்டேன். சொல்லிட்டியா? இதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகுது. ஓ, அதையே இப்பதான் சொல்லியிருக்கேன். அப்ப சாரு சம்பந்தப்பட்ட விஷயத்த 2 வருஷம் தாண்டி தான் சொல்லுவேன். அப்போ அவ்வளவுதான் என் மேல நம்பிக்கை உங்களுக்கு. ஐயோ டார்லிங், நானே மல்லிப்பூ அல்வாவை வாங்குறதுக்கு போறேன். அண்ணே இருட்டுக்கடை அல்வா. ஏண்டா படிக்கிறதுக்கு பாடம் எல்லாம் இல்லையா உனக்கு? ஓ, இருந்து படி. என்ன சொல்லட்டும், படிக்கிறதுக்கு பாடம் இல்லையா, படிக்கிறதுக்கு பாடம் இல்லையா? படிச்சு முடிச்சதுக்கு பிறவைக்கு எதை பத்தி பேசுதியான்னு நான் பாக்கேன். சமாதானப்படுத்த நான் ரெடி. சமாதானாக மேடம் ரெடியா இருங்க. பொண்டாட்டி மேல நம்பிக்கை இல்லாதவன் கிணத்துல குதிக்கலாம். இதுல ரொமான்ஸ் வேற. கேவலமா இல்ல? கொஞ்சம் கூட இல்லடி. ஐரா வா. எங்க போறோன்னு சொன்னாதான் வருவியா? எங்கேயோ போறோம், நான் கூப்பிட்டியே நீ வா. விளையாடலாம் வா. வரலையா? ஏன்? சாரு இருக்கா? அவளுக்கு என்ன? நான் தான் உன்னை விளையாடுறதுக்கு கூப்பிடலாம். நீ என் கூட வா. நம்ம விளையாடுவோம், நான் கூப்பிடலாம். நான் எல்லாம் அந்த வேலைக்காரிக்கு கூட விளையாட வரல. நீ ஏன் கூட விளையாடவா? உங்க அப்பாக்கு உன் கூட விளையாடியதான் ரொம்ப பிடிக்கும். அதான் கூப்பிடங்க வா. ஏன் அவ வந்தாதான் நீ என்ன கூட வருவியா? சரி, சாப்பாடு ஊட்டி விடவா? விளையாடுறதுக்கு நான் வேண்டாம். சாப்பாடு ஊட்டி விடுன்னு சொன்னாலும் நான் வேண்டாம். உனக்கு ஓயாம அந்த சாரு மட்டும் போதும். இப்ப எல்லாம் அந்த சாருக்கு பறத்தாலும் தானே தெரியா? அவ கூட தான் விளையாடியது. அவ ஊட்டி விட்டாதான் சாப்பிடிய. வாயிரா, நம்ம விளையாடலாம். சரி, அப்ப சாப்பாடு ஊட்டி விடியேன். நானும் கதை சொல்லி தரேமா வா. நான் அதை விட சூப்பரான கதை சொல்லி தரேன். அப்போ நீ என் கூட வரமாட்ட. குட்டி பிசாசு, நீ ஏன் தானே எப்ப பார்த்தாலும் போன் பாத்துக்கிட்டு இருப்பேன். இப்ப அவ வந்ததுக்கு பிறவைக்கு அவதான் உனக்கு முக்கியமா போயிட்டா. நான் வேண்டாம். முந்தியெல்லாம் போன் போன்னு சொல்லிட்டு ஏன் படத்தால தானே வருவேன். இப்ப உனக்கு போன் கசக்குதா? கசக்கு இல்ல, இப்ப உனக்கு போன் பிடிக்கலையான்னு கேட்டேன். இததானே நாங்க எல்லாம் சொல்லி தந்தோம். இப்ப புதுசா நீ எனக்கு பாடம் எடுக்க?
எவன் பாவமோ. அப்ப நீ என் கூட விளையாடுறதுக்கு சாப்பிட்டதுக்கு எதுவும் வரமாட்ட, கதை சொல்லி தந்தாலும் வரமாட்ட. அவதானே அந்த வேலைக்காரிக்கு கூட சேர்ந்து நீ வேலைக்காரிய மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட. இங்க பாராயிரா, என்னைக்கு இருந்தாலும் அவ இந்த வீட்டு வேலைக்காரி தான். நான் தான் உனக்கு அம்மா. என்ன அந்த சாரு இதெல்லாம் உனக்கு சொல்லி தரலையா? என்னமா கொஞ்ச நாளையில உங்க அப்பனுக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அது பிறவைக்கு உங்க அப்பாக்கு நான் தான் பொண்டாட்டி. உங்க அம்மா அஞ்சு இருந்தாவளே, அந்த இடத்துக்கு நான் தான் வர போறேன். அது பிறவைக்கு உனக்கு அஞ்சு அம்மா கூட டம்மி தான். இந்த அகல்யா தான் உனக்கு அம்மா. சாரு உனக்கு இதெல்லாம் சொல்லி தரலையா? அகல்யா சித்திக்கு உங்க அப்பாக்கு கல்யாணம் நடந்ததுக்கு பிறவைக்கு அகல்யா சித்தி தான் உனக்கு அம்மான்னு சொல்லி தரலையா? அவதான் செத்து போயிட்டா. எல்லாம் உங்க அப்பா என்னதான் கல்யாணம் பண்ண போறவ. இனிமே நீ என்னதான் அம்மான்னு கூப்பிடணும். என்ன இல்ல குட்டி பிசாசு, நான் தான் இனிமே உனக்கு அம்மா. இப்பே அம்மான்னு கூப்பிட்டு பழவேன். அதான் சொல்ல இல்ல, நான் தான் இனிமே உனக்கு அம்மா. அந்த வேலைக்காரி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறவைக்கு உன் திமிரு பேச்சு கொஞ்சம் கூடி போச்சு. வானஜனா வரமாட்டேன், சாப்பிடறதுக்கு கூப்பிட்டா இப்ப வரது இல்ல. சரி விளையாடுறதுக்கு வரேன்னு சொன்னதுக்கு பிறவைக்கு கூட என் கூட விளையாடுறதுக்கு உனக்கு பிடிக்கல. ஐராம், இப்ப எல்லாம் கொஞ்ச நாளா நான் உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதுவும் உங்க அப்பா மண்டைய அன்னைக்கு அந்த சாரு உடைச்சாலே, அது பறவையில இருந்து நீ எப்ப பார்த்தாலும் அந்த சாருக்கு பறத்தால தான் தெரிய. உங்க அப்பா மண்டையை உடைச்சிருக்கா, அவளுக்கு பறத்தால நீ தெரிய. இங்க பாருங்க, அவ நல்லவ எல்லாம் இல்ல. நான் தான் உனக்கு அம்மா. அவ பாவமா? நீ கனடால இருந்து இங்க வந்தப்போ உனக்கு போன் எல்லாம் தந்து உன்னை சாப்பிட வச்சது நான். ஆனா இப்போ அந்த வேலைக்காரி பாவம் என் கூட வரமாட்ட. குட்டி பிசாசு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நானும் சரி சின்ன குழந்தாச்சே, கல்யாணத்துக்கு பிறவிக்கு ஒன்னு திருத்தலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப எல்லாம் நான் கூப்பிட்டாலும் நீ வரமாட்டேன். 24 மணி நேரமா அந்த சாரு கூடாலதான் இருக்க. இங்க பாராயிரா, நான் இப்பயே உனக்கிட்ட சொல்லேன், நீ எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாதான் இந்த வீட்டுல உன்னால இருக்க முடியும். நீ எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னு வச்சுக்கா, உன் அநாத ஆசிரமத்துல கண்டிப்பா கொண்டு சாப்பேன். இத்தனோண்டு இருந்துகிட்டு போன மரியாதை இல்லாமல பேசிய. இனிமே இப்படி பேசுவியா? இங்க பாராயிரா, போன மரியாதை இல்லாம பேசுறேன்னு வச்சுக்கா, வேலை மிளகா தேய்ச்சி விட்டாலும் விட்டுருவேன். அந்த வேலைக்காரிக்கு கூட சேர்ந்து வேலைக்காரிக்கு புத்தி தான் உனக்கு வந்துகிட்டு இருக்கேன். இங்க பாராயிரா, உனக்கு நான் தான் அம்மா. யாராவது அம்மாவை மரியாதை இல்லாம பேசுவாங்களா? அதான் சொல்லல, உங்க அப்பாய்க்கு கூட எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அது பிறவைக்கு நீ அம்மாண்டா கூப்பிடணும். உங்க அம்மா இல்லாததுனால உனக்கு மரியாதை தெரியல. அந்த ஜாரு உனக்கு மரியாதை எல்லாம் சொல்லி தர மாட்டாளா? பெரியவியலுக்கு மரியாதை கொடுத்து பேசுறேன்னு கூட சொல்லி தர தெரியல. இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் மரியாதை இல்லாம பேசினாலும் இல்ல நான் சொல்லியதை நீ கேட்கலனாலும் கண்டிப்பா உன்னைய நான் அநாத ஆசிரமத்துல தான் கொண்டு விடுவேன். உங்க பாட்டி எப்படி ஆஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியும். கல்யாணம் ஆனதுக்கு பிறவைக்கு உங்க அப்பா நான் சொல்லியதை மட்டும் தான் கேட்பாரு. உங்க பாட்டியே ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டுருவேன். அவளே இங்க வேலைக்காரி தான். அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தனேன்னு நான் முடிவெடுத்துட்டேன்னு வச்சுக்கா, அது பிறவைக்கு உங்க அப்பாவால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் எடுக்க முடிவுக்கு உங்க அப்பாவை கட்டுப்பட்டு தான் ஆகணும். உங்க பாட்டியே ஏதாவது முதியோர் இல்லத்துக்கு அந்த சாருவையும் வீட்டை விட்டு துரத்திக்கிட்டு ஒன்னையே அநாத ஆசிரமத்துல கொண்டு சேர்த்துருவேன். நானும் உன்ன பாவம் தான் நினைக்கேன். ஆனா நான் உனக்கு அம்மா. இப்படி மரியாதை இல்லாம போன்னு சொல்லியது, அது பிறவைக்கு நான் கூப்பிட்டா வராம இருக்கது, சொன்ன பேச்சு கேட்காம எல்லாம் இருந்தேன்னு வச்சுக்கா, கண்டிப்பா அநாத ஆசிரமம் தான். எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாதான் இந்த வீட்டுல உனக்கு இடம். அநாத ஆசிரமத்துல உன்ன ரூமுக்குள்ளேயே அடைச்சு போடுவாவா. இங்க மாதிரி விளையாடுறதுக்கு எல்லாம் பொருளே இருக்காது. உனக்கு பிடிச்ச மாதிரி அங்க இருக்கவும் முடியாது. வீட்டுல இருக்கணும்னா நான் சொல்லிய மாதிரி கேளு. இந்த குட்டி பிசாசுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். நான் பேசிட்டே இருக்கேன், போன்னு சொல்லிக்கிட்டு அது பாட்டுக்கு போகுது. இந்த சாருக்கு இருக்கு, இதுக்கு மரியாதையே சொல்லி கொடுக்கலாவா? இப்ப எல்லாம் நான் கூப்பிட்டாலும் வராது. இப்படியே போச்சுதுன்னா அத்தான் என்ன தூக்கி போட்டு பந்தாடிடுவாரு. கல்யாணம் வரைக்கும் போது இந்த குட்டி பிசாசை எனக்கு கண்ட்ரோலுக்குள்ள வைக்கணும். நானும் இந்த குட்டி பிசாசு சாரு கூடாலே இருக்கட்டும்னு நினைச்சேன். ஆனா இப்படியே போனா அம்மா சொன்ன மாதிரி ஏதாவது காரணம் கிடைச்சதுன்னா என்ன தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. அதுக்கு இந்த குட்டி பிசாசு நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும். உன்னமாவது போனை வச்சு என்ன பரத்தாலே வந்துட்டு இருந்தான். இப்ப
இந்த சாரு போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இவளுக்கு பாடம் நடத்தி போனுக்காண்டி என் கிட்ட வரதில்ல. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். என்னாச்சு தங்கம், எதுக்கு அழுற? யாரா இதெல்லாம் ஸ்ட்ராங்ல? எவ்வளவு ஸ்ட்ராங் பேபி நீங்க, எதுக்கு அழுதியா? ஃபர்ஸ்டிக்கு தான் சாரு உனக்கு பால் ஆத்தி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரட்டா? தூக்கம் வருதுன்னு அழுற? என்னடி பட்டு, எதுக்கு அழுற? எங்கடா? உனக்கு துணியெல்லாம் பெட்டிக்குள்ள எடுத்து வைக்கணுமா? பெட்டிக்குள்ள எடுத்து வச்சுட்டு வீட்ல இருந்து எங்கடா போறோம்? நீ அழுதா சாருக்கும் அழுக வரோம். என்னடா, ஏன் என்னாச்சு? நீங்க வா, எதுக்கு அழுற? நம்ம எதுக்குடா எடுத்து வைக்கணும்? யாருக்கு கல்யாணம்? ஓ, அகல்யா சித்திக்கும் உங்க அப்பாக்கு எப்ப கல்யாணம்னு கேட்க வரியா? ஏன்டா திடீர்னு அதை பத்தி எல்லாம் கேட்க? வெளியே துரத்தி விடுவாங்களாம்? யாரு? அஞ்சு மாட்டையா? ஏன்டா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அம்மா தான் சாமி கிட்ட போயிட்டாவேலாம். நீங்க சந்தோஷமா இருக்கணும் தானே அம்மா நினைப்பாவ. நீ அஞ்சு மாட்ட போறேன்னு சொல்லி அப்படி சொல்லக்கூடாது, அம்மா வருத்தப்படுவாவெல்லாம். யார் உன்ன என்ன சொன்னாவ? யாருக்கு? அகல்யா சித்திக்கும் அது பிறவைக்கும் உங்க அப்பாக்கும் கல்யாணத்துக்கு பிறகுமா? அப்படி யார் சொன்னது உனக்கிட்ட? யாரு ஆசிரமத்துல இதுக்கு ஒன்னு அடிக்க போறாவ? யாரா சாரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் அழக்கூடாது. ஐரா தெளிவா சொல்லு, ஆசிரமத்துல விட்டுருவேன் அகல்யா சொன்னாளா இல்ல அகல்யாவோட அம்மா சொன்னாவளா? வேற என்ன சொன்னா? நீ அவளை எல்லாம் அம்மானு கூப்பிட வேண்டாம். அவ விட்டுருவேன்னு சொன்னா நான் உன்னை விட்டுருவேனா? சாரு உன் கூட இருக்கும்போது உன்னை யாரு எங்க அனுப்புறான்னு நானே பாக்கேன். அப்படியே சொன்னா? யாரு யார வீட்டை விட்டு துரத்துறான்னு நான் பாக்குறேன். உனக்கு நான் இருக்கேன். நம்ம இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போறது இல்ல. இது நம்ம வீடு. நம்ம வீட்டை விட்டு நம்ம எதுக்கு போனோம்? எப்படி எப்படி கல்யாணம் முடிஞ்சதா உங்க அப்பா அவ சொல்லியது போல கேப்பாரா? சாரு உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? ஆனா இந்த சீக்ரெட்டை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அவியலுக்கு கல்யாணமே நடக்காது. நாம அவியலுக்கு நடக்க இருக்க கல்யாணத்தை தடுத்துடலாம். சாரு இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற? அவியலுக்கு கல்யாணமே நடக்காது. நடந்தாதானே நம்மள வீட்டை விட்டு துரத்துவாவ. கல்யாணத்தை நம்ம நிறுத்திடலாம். அதெல்லாம் நிறுத்தலாம். ஆனா கல்யாணத்தை நாங்க நிறுத்த போறோம்னு நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஆனந்தி பாட்டி கிட்ட கூட சொல்லக்கூடாது. நீ சொன்னா நம்மளால கல்யாணத்தை நடத்த முடியாது. சொல்லுவியா? குட் கேர்ள். அப்பனா நம்ம வேலை உங்க அப்பாக்கு அகல்யாக்க நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தியதான். ஓகேயா? கல்யாணம் நிக்கோண்டா. வீட்டை விட்டு போனாதானே நம்ம துணியெல்லாம் எடுத்து வைக்கணும். நம்ம துணி எடுத்து வைக்க வேண்டாம். யார் எடுத்து வைக்கணுமோ அவைய எடுத்து வைப்பாவ. சாருக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அது வரைக்கும் நீ மினி அத்தைக்கு கிட்ட போயிரு. மவள நீ செத்தடி இன்னைக்கு. ஏன் குழந்தைய மிரட்டி இருக்க? இல்ல அர்ஜுன், வீட்ல எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு பிளான் போட்டிருக்கோம். நான் தான் முதல்ல சொன்னனே,
அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தான் சொல்லியிருக்கேன், கோயிலுக்கு போறத இன்னொரு நாள் மாத்தி வைங்க. நம்மளதான் கடவுளா நம்பி வராவன். ஒரு உயிரை காப்பாத்தனா நம்ம டியூட்டியை கரெக்டா பாக்கணும். ஹாஸ்பிட்டல்ல இத்தனை ஹார்ட் பேஷண்ட்ஸ் இருக்காவ. நானும் வேற ஏதாவது 2 டாக்டர்ஸ் வர வைக்கலான்னு தான் பார்த்தேன். இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு நீங்க எங்க போவாண்டாம். ஆனா அர்ஜுன், வரும் நான் தான் சிச்சுவேஷன் சொல்றேன் எல்லாம். ஒரு உயிர் போனா உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா? சரி அர்ஜுன், நான் இங்கே போகலாம், வச்சிடுறேன். அர்ஜுனுக்கு என்னாச்சு? நான் தான் அப்பல இருந்தே அம்மா கோயிலுக்கு போறதுக்கு ஆசைப்பட்டு இருக்காவ. கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு தானே இருந்தேன். இவர் என்ன எங்கே போக கூடாதுன்னு சொல்லியாரு? என்னைக்கு என் பொண்டாட்டி இந்த உலகத்தை விட்டு போனாலும் அன்னையில இருந்து இவர் சொல்லிய மாதிரி தான் என் லைஃப் மூவ் ஆயிட்டு இருக்கேன். தொலை எழுத்து. சரி, சாரு வேற ரொம்ப ஆசைப்பட்டாளே. அம்மா வாசு எல்லாம் போறாவெல்லாம். சாரு அவைய கூட அனுப்பி வைப்போமா இல்ல வேண்டாம்? அவன் அவ்வளவு மோசமானவன் தெரிஞ்சதுக்கு பிறவைக்கு அனுப்புறது ரொம்ப தப்பு. சாரு இனி ஒரு நாள் கோயிலுக்கு கூட்டு போலாம். இப்ப வேண்டாம், அவையெல்லாம் போயிட்டு வரட்டும். சாரு, நான் ஒன்னதான் பாக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கேன். அந்த குட்டி பிசாசுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டியா? நான் தான் அவளுக்கு அம்மா ஆக போறேன்னு சொல்லி கொடுக்க தெரியாதா? என்ன பார்த்தா அங்க போன்னு சொல்லியா? நீ வேலைக்காரி. சாரு அங்க வா இங்க வான்னு கூப்பிட்டா பிரச்சனை இல்ல. வர்ணத்தை என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு பிறவைக்கு அவளுக்கு அம்மானா என்ன பார்த்து போன்னு சொல்லியா? இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டியா நீ? யாராவது கேட்டுக்கிட்டு இருந்தாவள்னா என்ன நினைப்பாவ? அது பிறவைக்கு வர்ணத்தனுக்கு பொண்டாட்டியே என்ன மதிப்பாவளா யாராவது? புரியல. அவளுக்கிட்ட என்ன சொன்னியா நீங்க? என்ன சொன்னேன்? இல்ல என்னமோ அழுதழுது ஆசிரமம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா, அதான் என்ன சொன்னியான்னு கேட்டேன். ஓ அதுவா? இல்லனாலும் அந்த குட்டி பிசாசு சொன்ன பேச்சு கேட்கலனாலும், இல்ல இந்த மரியாதை இல்லாம பேசினாலும், நான் அந்த குட்டி பிசாச அனாத ஆசிரமத்துல கொண்டு விட தான் போறேன். கேட்கல, திருப்பி சொல்லு. என்னடி சொன்ன? திருப்பி சொல்லுன்னு சொன்னேன். அனாத ஆசிரமத்துல யாரோட குழந்தைய யார் அனாத ஆசிரமத்துல கொண்டு சேர்க்க போறது?